என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் ஜூன் மாதத்துடைய தேய்பிறை அஷ்டமி, அதாவது ஆனி மாதத்துடைய தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கால பைரவரை நினைத்து ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை ஜூன் மாதத்துடைய தேய்பிறை அஷ்டமி ஜூன் 29 சனிக்கிழமை அன்று வருகிறது. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே கால பைரவருக்கு உரிய வழிபாட்டிற்கு உரிய நாள். இந்த நாளில் நம்ம கால பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அது அத்தனையும் படிப்படியாக நீங்கும். அப்போது தேய்பிறையில் பொதுவாகவே நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தேய வேண்டிய கஷ்டங்கள், தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். அப்போ இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை நினைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த விஷயங்களை கூட அவர் நடத்தி காட்ட வல்லவர். அதனால தேய்பிறை அஷ்டமி நாளில் கோவில்களில் கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை நடைபெறும். அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு தீப ஆராதனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளுமே நீங்கும். அப்படி கோவிலுக்கு செல்லும்போது அங்கு மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாளைக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். முடியாதவர்கள் ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் மனசில் இதை நீங்கள் நினச்சாலே போதும், கண்டிப்பாக கால பைரவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமி நாளில் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. செல்ல முடியலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தபடி கால பைரவரை மனதில் நினைத்து நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.